பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு நான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும், ஃபேஸில் நிறைய எனக்கு டல்னஸ் இருக்குது, டார்க்னஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் ப்ராடக்ட் வாங்கி போடுறதுக்கு ரொம்பவே வருத்தப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்காக இப்போ நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேட் ஃபேஸ் க்ரீம் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி 3 ஸ்பூன், காய்ச்சாத பால் 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 6 சொட்டு. இப்போ நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட். இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அழகாக இருக்கணும், க்ரூமிங்காக வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள், ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக டல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல் சேர்க்கப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நாளடைவில் என்ன ஆகும்னா, சருமத்தில் நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். இனி கடையில் கிடைக்கிற க்ரீமை நான் வாங்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு நொந்து போய் சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு டிராஸ்டிக்காக வித்தியாசமான பெயினை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோம் க்ரீம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அரிசி அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் ஹேருக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹோம் மேட் ஃபேஸ் க்ரீம் அப்படின்ற பட்சத்தில் இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக நம்பலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அல்லது உங்கள் முகத்துக்கு தேவையான அரிசி எவ்வளவோ அந்த அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு போதுமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி நல்லா ஆற வச்சிடுங்க. ஸோ ஆற வச்ச இந்த ரைஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு மயனஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை அவிச்சு எடுத்து மிக்ஸியில் நீங்கள் போடும்பொழுது இந்த தண்ணியோட சேர்த்து போட்டுறாதீங்க. வீட்டில் நம்ம எப்படி வடிச்சு எடுப்போமோ அது மாதிரி வடிச்சு எடுத்துட்டு அந்த ரைஸை மட்டும் நம்ம போட்டு மிக்சர் ஜாரில் அடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா ஒயிட் கலரில் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பாலை இது கூட சேர்த்துட்டு 6 சொட்டு தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த பேஸ்டோட. ஸோ ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு இதை அடைச்சு வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் டர்ட் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மட்டும் கிடையாது, ஃபேஸுக்கு நீங்கள் எந்த க்ரீம் போட்டாலும் சரி, முதல்ல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சுத்தமாகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து கிளென்சர் போட்டு உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சு டேம்பாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் எடுத்து உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நல்ல கோல்டு வாட்டர்ல உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்க 7 நாட்களும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீமை நீங்க விடவே மாட்டீங்க. ஸோ இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வீட்லயே தயார் பண்ணது அப்படின்றதுனால டெய்லி நீங்க யூஸ் பண்ணலாம். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 2 months 3 months இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு விட்டுடணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஏன்னா இது முழுக்க முழுக்க நாம வீட்டிலேயே தயார் செய்த ஒரு விஷயம், முழுக்க முழுக்க வீட்டில் பயன்படுத்திட்டு வர சமையலறை பொருட்கள் தான். அதனால இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் சுத்தமாக இருக்கிறதோட நல்ல தேஜஸாக கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரணும் அப்படின்னா மறக்காம IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நாங்க தமிழ்நாட்டில இருந்து நிஜமா கேக்குறோம், எப்படி இருக்கீங்க? Definitely a lot better. சமந்தாவோட நிஜ லைஃப் யூ-டர்ன் இப்பதான் எத்தனை வாட்டியா யூ-டர்ன்? ஸ்டார்டிங் வித் த லுக், அதுக்கே பல விதமான போட்டோ ஷூட்ஸ், எஃபர்ட்ஸ், மேக்கப்க்கு பல மணி நேரம் உட்கார்றது, இதெல்லாம் நடந்துதாமே? ஒரு மாசம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் சேஞ்ச் டயட், சேஞ்ச் எக்ஸசைஸ். ஹேஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அவங்க கிட்ட நிஜமாவே சரியாயிட்டீங்களான்னு கேட்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் சம்திங் தட்ஸ் லைஃப் லாங் அண்ட் இட்ஸ் தேர் only good days and bad days. நிறைய அட்வர்சிட்டிஸ், நிறைய கஷ்டங்கள் த்ரூ அவுட் ஹர் லைஃப். ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டியும் எவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு டிக்னிட்டியோட ஃபேஸ் பண்ணாங்க, த்ரூ அவுட்.
I changed my diet, started a different kind of exercise. I did animal flow. இது ஏன் போக மாட்டேங்குது, இது ஏன் நான் ஏன் சரியாக மாட்டேன்றேன், அந்த மாதிரி லைக் நிறைய கேள்வி இருந்தது. நிறைய there were first few months was a lot of anger, a lot of frustration.